வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நான் ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பிரிமெண்டலாக பண்ண ஒரு விஷயம் என் தொண்டையை காவு வாங்கிருச்சு. என்னென்னா, டீயில் அப்புறம் காஃபியில் போர்பன் பிஸ்கெட்டை முக்கி சாப்பிட்டது. கிட்டத்தட்ட இது எனக்கு எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன வீடியோவில் நான் கையில் ஒன்று வச்சு ஆட்டிகிட்டு இருந்திருப்பேன். அது என்ன அப்படின்ட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தான் வச்சு ஆட்டிக்கிட்டு இருந்தேன். இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு 3D மாடல் க்யூப், ரூபிக்ஸ் க்யூபு. கிட்டத்தட்ட இந்த பொருளை நம்ம சின்ன வயசில் எல்லாருமே ஒரு முறையாச்சு தொட்டு பார்த்துருப்போம், இல்லை கடையில் வாங்கியிருப்போம். இதை நம்ம வச்சு விளையாடிருப்போம். மோஸ்ட் ஆஃப் த நபர்களுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு இது தெரியாது. அதில் நானும் ஒருத்தன். எனக்கும் இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கலரை மட்டும் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அது எங்கேருந்தோ நான் கற்றுக்கிட்ட ஒரு தான். அது எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது. கிட்டத்தட்ட அது நான் கற்றுக்கிட்டு பல வருஷங்கள் ஆச்சு. அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரியும், எப்படி பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்படி இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இதுக்கு நான் நிறைய வீடியோ தொலைவுனேன். பட் எனக்கு எந்த வீடியோவும் புரியலை. நிறைய வீடியோ தொலைவி கடைசியில் எனக்கு ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் ஒன்று கிடச்சிது. எப்படின்னா, இருக்கிறத ஃபுல்லாகவே ஒரு 4 மூவை திருப்பி திருப்பி பண்ணுறது மூலிமா எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருந்தாங்க. எப்படின்னா, 4 மூவை திருப்பி திருப்பி பண்ணுறது மூலிமா இது டிஸ்அலைன் ஆகி மறுபடியும் ஒரே கலர் அலைன்மெண்ட்டில் உட்காரும். அதை எப்படி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சின்ன வயசில் 2-3 டைம் இதை வாங்கி சால்வ் பண்ண நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தனித்தனியாக அக்கு வேறு ஆணி வேற பிரித்து அதை கலருக்கு ஏற்ற மாதிரி ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பொறுமை இழந்து கிட்டத்தட்ட ஒரு பித்து பிடிச்ச நிலைக்கு போயிட்டேன்னே சொல்லலாம். ஸோ அதிலிருந்து முடிவு பண்ணிட்டேன், இதை தொடக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு இதை கையில் வச்சு ஆட்டிகிட்டு இருந்ததை பார்த்தப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. என் ஃப்ரெண்டு இதை கையில் வச்சு ஆட்டிகிட்டு இருந்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் இதை நம்ம கற்றுக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு யோசனை. ஓகே, அவன் என்ன சொல்லியிருக்கான்னா இருங்க, அது எந்த பக்கம் கலரில் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஆரஞ்சு கலரை ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கான். முதல்ல டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரொட்டேட் அப் அப்படின்னு சொல்லியிருக்கான். முதல்ல டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரொட்டேட் அப். முதல்ல மேலே தூக்கணும், அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பணும், அதுக்கப்புறம் கீழே இறக்கணும், அதுக்கப்புறம் இப்படி சுற்றணும். சரி, ஓகே, அவன் சொல்கிற மாதிரி நிஜமாலுமே வருதா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்த்துடலாம். டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரொட்டேட் அப். ஸோ இதே ப்ரொசீஜரை நாம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பாட்டம், ரொட்டேட் அப், டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரொட்டேட் அப், டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டம், ரொட்டேட் அப். ஓய், நாம் இதை சால்வ் பண்ணி கற்றுக்கிட்டாச்சு.
அதாவது முழுசாக கற்றுக்கல. இது வந்து ஒரே ஒரு ஃபார்முலா தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து நிறைய ஃபார்முலா இருக்கிறதா வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை பற்றி நான் இது வரைக்கும் ரிசர்ச் எதுவும் பண்ணதில்லை. ஜஸ்ட் ஒரு 4 மூவ்ஸ் அதை வந்து ரிப்பீட் பண்ணுறது மூலிமா வந்து இதை அலைன்மெண்ட்டாக இருக்கிறத டிஸ்அலைன்மெண்ட்டாக பண்ணி மறுபடியும் அலைன்மெண்ட்டாக கொண்டு வர்றது எப்படி அப்படிங்கிறத வந்து இதில் வந்து போட்டிருக்கான். சரி, ஓகே. இதை வந்து நம்மளால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியுதா அப்படிங்கிறத செஞ்சு பார்ப்போம். ஓகே, முதல்ல என்னென்ன 4 ஸ்டெப்பு: டாப்பு, லெஃப்ட்டு, பாட்டமு, ரொட்டேட்டு. 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 ஓகே, இப்போ இதை வச்சு என்னால் ஒரு விஷயத்தை கணிக்க முடியுது. என்னால் இதை ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே முடிக்க முடியும் அப்படிங்கிறது. நான் வந்து கையை இப்படின்ட்டு வச்சு திருப்பிகிட்டு இருக்கேன். ஆனால் வந்து நிறைய பேர் கையை வச்ச இடத்துல ஃபிங்கர்ஸ்லேயே இப்படின்னு திருப்பிகிட்டு இருப்பாங்க. அது வந்து நாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து டைமர் போட்டு நம்ம வந்து நம்மளால் இதை செய்ய முடியுதா அப்படிங்கிறத நாம் வந்து செக் பண்ணிடலாம். ஓகே, 3, 2, 1. டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட். டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட். டாப்பு, லெஃப்ட், பாட்டம். 3, 2, 1. டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட். டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட். டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட். டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட்டு. டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட்டு. டாப்பு, லெஃப்ட், பாட்டம், ரொட்டேட்டு. எஸ், 30 செகண்ட். 30 செகண்ட்லேயே வந்து இதை நம்ம சால்வ் பண்ணி கற்றுக்கிட்டாச்சு. இதே வந்து நம்ம இதை பர்ஃபெக்ட் பண்ணோம்னா இல்லை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளால் வந்து 10 செகண்ட்லேயே பண்ண முடியும், 5 செகண்டில் பண்ண முடியும், 1 செகண்டில் பண்ண முடியும். 1 செகண்டில் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியாது. மேபி அது சாத்தியமாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ நாம் வந்து இதை ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கிட்டாச்சு. இன்னும் ஃப்யூச்சரில் கலைஞ்சிருக்கிறது எப்படி சேர்த்தலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவாக போடலாம். எனக்கு புரிஞ்சால் நான் வீடியோவாக போடுவேன்.